கோவில்களில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உயிரிழப்பதை தடுக்க வரும் காலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. இன்று சட்டப்பேரவையில் வினாக்களுடைய நேரம் முடிந்ததன் பிறகாக கோயில்களில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்கிறார். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் உயிரிழப்பதை தடுக்க வரும் காலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்கின்ற அந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். பழனி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட கோயில்களில் உயிரிழப்பு ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக அங்கு நெரிசல் ஏற்படுகிறது, அதனால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக கூறி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வானதி சீனிவாசன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்கின்ற அந்த தகவலை வழங்கியிருக்கிறார். கோயில்களில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததன் காரணமாகவே உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சட்டமன்ற பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். பழனி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் உள்ளிட்ட கோயில்களில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு விபத்து காரணம் அல்ல எனவும் சேகர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். உடல்நலக்குறைவு மட்டுமே உயிரிழப்பு காரணம் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 2 கோயில்களில் மட்டுமே இருந்த மருத்துவ வசதியை 17 கோயில்களில் ஏற்படுத்தியுள்ளோம் எனவும் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். கோயில்களில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையங்களில் இதுவரை 7.16 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று இருப்பதாகவும் அந்த புள்ளி விவரத்தையும் சட்டப்பேரவையில் அவர் வழங்கியிருக்கிறார். தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளால் கோயிலுக்கு வருவோர் எண்ணிக்கை 25% அதிகரித்திருப்பதாகவும் கோயில்களுக்கு வரும் பக்தர்களின் உயிரிழப்பை தடுக்க வரும் காலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த போது பேசியிருக்கிறார்.